Hola! Your dream vacation to Vietnam starts from rupees 39,999 only with GT Holidays, South India's #1 travel brand. விரும்பாண்டி நடிச்சிட்டு இருக்கும்போது தான் எனக்கு கில்லியோட பட வாய்ப்பு எனக்கு வந்து ஃபைட் விஜய் சாருக்கும் எனக்கும் முதல்ல சார் கூட அந்த ஒரிஜினல் அருவாளோட நின்றுட்டு இருக்கேன். என்ன காரணம் உங்களுக்கு மட்டும் ஒரிஜினல் கொடுத்து? அந்த கட்டையால வச்சு கத்தி எடுக்கும்போது அந்த லுக்கு பார்க்கும்போது அந்த ஷார்ப்னஸ் தான் எனக்கும் இது ஆகல. அப்போ இதை எடுக்கும்போது அப்படி எடுக்கும்போது பார்த்தீங்கன்னா அப்படி பிடிச்சேன். அந்த அந்த இரும்போட அப்படி பிடிக்கும் போது இந்த ஷோல்டர் இறங்கும். அந்த லுக் எல்லாமே எனக்கு உடம்புலேயே ஒரு கிரிப் வரும். அப்படி பார்க்கும்போது அந்த முடியெல்லாம் அப்படி கழிச்சு விட்டுருப்பாங்க. சார் தான் தூக்கி விட்டாங்க தனி சார். அப்படி காட்டினேன் தனி சார் வச்சு போக்கரி அப்போ வந்து விஜய் சாரே எனக்கு கூப்பிட்டாங்கன்னு சொல்லி ப்ரொடியூசர் சார் கூப்பிட்டாங்க. அப்போ போனோன்னா இல்லை ராஜா சார் வந்து உங்களை ஃப்ரெண்ட் ரோல் நடிக்க சொல்லிட்டாங்க. சரி சார் அப்படிங்க. ஷூட்டிங்லாம் எல்லாம் ரெடி ஆகிடுச்சு போயாச்சு. லவ் லெட்டர் அந்த சீன் தான் அப்போ தான் நடந்துட்டு இருந்தது. வடிவேல் சார் கூட எனக்கு கனெக்ஷன் ஆகுது. அப்போ பிரபுதா மாஸ்டர் வந்து சொல்கிறாங்க ராஜா கரெக்டாக அந்த டைமில் செஞ்சிடணும். அப்போ விஜய் சார் அங்கேருந்து வந்து பக்கத்தில் நின்றுட்டு பயங்கரமாக ஓட்டிகிட்டே இருப்பாங்க. ராஜா அருவாள் எடுத்துகிட்டு எப்படி ஓடுன்னு விரட்டினீங்க எங்களை. இப்போ லவ் லெட்டர் படிங்க இப்போ தான் தெரியும் எங்கள் கஷ்டம் அப்படின்னாரு. கரெக்டாக அதுதான் ஓடி வருவேன். ஓடி வந்து இந்த பெஞ்சை ஜம்ப் பண்ணிவிட்டு அந்த ப்ரீத்திங்கோட வருவேன். தான் இப்போ மூச்சை ப்ரீத் பண்ணி மச்சான் ஏழு கலரி லவ் லெட்டர் கொடுத்துருக்காடா, இது வெறும் லெட்டருடா, என் உசுருடா, படிக்கிறேன் கேளு அப்படின்னு பிரிப்பேன். நான் பிரிக்கிற நேரத்தில் பார்த்தீங்கன்னா வடிவேல் சார் இங்கேருந்து வந்து பட்டாக்குன்னு படிச்சுட்டு போவார். ஆள் யார் மட்டும் சொல்லு, அவனை மறுக்கு நசுக்கி தூக்கி எறிஞ்சிடுறேன். இப்போ ஜூன் 22 வந்துருச்சு. விஜய் சாருடைய 50வது பிறந்த நாள் வேறு வருது இல்லையா? போக்கிரி படத்துக்காக தான் எனக்கு அம்பாசிடர் கார் வந்து எனக்கு வேணும்னு சொன்னோன்னே சார் வந்து விஜய் சார் வந்து எனக்கு அதை ரெக்கமெண்ட் பண்ணி ப்ரொடியூசர்கிட்ட சொல்லி எனக்கு அம்பாசிடர் கார் சார் வாங்கி கொடுத்தது அது. ஆமாம், அந்த கார் வாங்கி எடுத்துகிட்டு வந்து எல்லா புகழும் ஒருவனுக்குன்னு ஒரு சாங் ஒன்று இல்லையா, அது சார் நடிச்சுட்டு வராங்க. நேரு ஸ்டேடியம் நினைக்கிறேன். அங்கே வரும்போது நான் கார் கொண்டு போய் நிறுத்திருக்கேன். வெளில வந்தவொடனே சார்கிட்ட சாவி கொடுத்தாங்க. சாவி வாங்கிட்டு காரில் வந்து உட்காந்து சீட்டில் ஃபுல்லாக ஒரு ரவுண்ட் அடிச்சு எல்லா ஆர்டிஸ்ட்டு எல்லாருமே அங்கே இருந்தாங்க. எல்லாருக்கும் முன்னாடி கொண்டு வந்து பெருமையாக வாழ்த்து எனக்கு அந்த வண்டியை கொடுத்தாங்க. ஆகாயம் நேயர்களுக்கு வணக்கம். நான் உங்கள் அஷ்டர் ஃப்ரெண்டு. நம்மோடு இருப்பது நடிகர் கராத்தே ராஜா அவர்கள். சார் வணக்கம் சார். வணக்கம் சார். எப்படி சார் இருக்கீங்க? நல்லா இருக்கேன். இது வசூல் ராஜாவுக்கு போகிறீங்க. வசூல் ராஜாவுக்கு போகும்போது கமல் சார் உங்களை ஐடென்டிஃபை பண்ணாரா? சார் தானே அது சொன்னது. கமல் சார் தான் வசூல் ராஜா எம்பிபிஎஸ்க்கு எங்க எல்லாருமே அதுல திரும்ப கன்ஃபார்ம் பண்ணது. சரண் சார்கிட்ட சொல்லி இந்த டீம் அப்படியே வேணும், அந்த டீம் வேணும்னு சொல்லிட்டேன். இப்போ விரும்பாண்டி நடிச்சிட்டு இருக்கும்போது தான் எனக்கு கில்லியோட பட வாய்ப்பு எனக்கு வந்தது. விரும்பாண்டி வந்து ஒரு வேளை தேனி அந்த வத்தலக்குண்டு அங்கே தான் ஷூட்டிங் சொல்லியிருந்தாங்க. அங்கே தான் போயிருந்தோம். அங்கே ஏதோ சம் ப்ராப்ளம் ஆகி அங்கே ஷூட்டிங் பண்ண முடியாமல் அங்கே கேம்பகோலா வந்து செங்கல்பட்டுக்கிட்ட ஷூட்டிங் நடந்திருந்து. அப்போ தான் வந்து தரணி சாருடைய கோ டைரக்டர் சார் வந்து ஜவஹர் சார் நினைக்கிறேன், அவங்க எனக்கு கால் பண்ணாங்க. அப்போ கேட்டாங்க, இல்லை சார் இங்கே வந்து நான் ஷூட்டிங் போயிட்டு எனக்கு எப்பெல்லாம் தெரியல, சார் கூட தான் ஃபுல்லாக இருக்கும், எப்பயுமே எங்களுக்கு லீவ் இருக்காது, கண்டினியூவாக இருக்குன்னு சொன்னேன். இல்லை ராஜா சார் பேசுகிறாங்க, சார் வந்து இன்னைக்கு நைட்டு நீங்கள் ஃப்ரீயாக ஈவினிங் ஷூட்டிங் முடிஞ்சுமான்னு கேட்டாங்க. முடிஞ்சிடும், நாளைக்கு காலையில் இருக்குன்னு. இன்னைக்கு ஈவினிங் முடிஞ்சவொடனே ஷூட்டிங் வாங்கன்னு சொல்லிட்டு விஜயமாலோ ஏதோ ஒரு இடம் அப்போலோ ஹாஸ்பிட்டல் பக்கத்தில் இருக்கும். அது ரொம்ப சிறப்பான ரொம்ப ராசியான ஷூட்டிங் ஸ்பாட் கூட. அங்கே தான் வந்து கில்லி படத்துக்கு முதல் நாள் ஷூட்டிங் நான் வரேன். அப்போ பிரகாஷ் ராஜ் சார் கூட தரணி சார் உட்காந்து பேசியிருந்தாங்க. நான் வந்தவொடனே வணக்கம் வச்சேன். பிரகாஷ் ராஜ் சாருக்கு என்னை அறிமுகப்படுத்தி வச்சாங்க. அப்போ வந்து எடுத்த ஒரு சீன் தான் அந்த கில்லியில் பார்த்தீங்கன்னா விஜய் சாரை தேடிட்டு பிரகாஷ் ராஜ் சாரும் நானும் உள்ளே வருவோம். நாங்கள் அந்த டீம் எல்லாமே உள்ளே வருவோம். உள்ளே சுற்றி பார்த்துட்டு எங்கடி அவன் பையன் அப்படின்னு சொல்லி பிரகாஷ் ராஜ் கேட்பாரு. அப்போ பின்னாடி நின்று அந்த லுக்கெலாம் பார்த்துட்டு இருப்பேன். அதுதான் என்னுடைய முதல் சீன் இங்கே எடுத்தது. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா கரெக்டாக எந்த பிரச்சனையும் இல்லாமல் விரும்பாண்டி படம் அந்த ஷூட்டிங் கேப் இருக்கும்போது எனக்கு கரெக்டாக இது கில்லி படத்தோட வாய்ப்பு எனக்கு கிடைச்சி. விரும்பாண்டி படம் ரிலீஸ் ஆகுது. அப்போல்லாம் விஜய் சார் கூட அந்த ஆட்டு தொட்டி ஃபைட்லாம் நடக்கிற இடம் அரக்குவேலின்னு ஒரு இடம். அங்கே வந்து மலையில் குளிரான இடம். அந்த இடத்துல வந்து ஃபைட்டு விஜய் சாருக்கும் எனக்கும் முதல்ல சார் கூட அந்த ஒரிஜினல் அருவாளோட நின்றுட்டு இருக்கேன். ஒரிஜினல் அருவா படத்தில் நான் வச்சிருந்து மட்டும் ஆல் டைம் ஃபுல்லாக நான் வச்சிருந்து ஃபுல்லாகவே ஒரிஜினல். என்ன காரணம் உங்களுக்கு மட்டும் ஒரிஜினல் கொடுத்தது? இல்லை, எல்லாருக்கும் போது தான் அந்த டம்மி ஒன்று கொடுத்தாங்க, கட்டையில் அந்த இருக்கும் இல்லையா, அதெல்லாம் கொடுத்தாங்க. நான் ஃபஸ்ட்டு அந்த அருவாலை ஒரிஜினலையும் இதையும் ரெண்டையும் எடுக்கும்போது எனக்கு கொஞ்சம் டிஃப்ரெண்ட் வந்துச்சு. அப்போ இதை சாதாரணமாக எடுத்து நடக்கும்போது எனக்கு அந்த கிரிப் இல்லாத ஒரு ஃபீல், அந்த கண்ணில் அந்த எனக்கு ஒரு கிரிப் இல்லாத ஒரு ஃபீல் இருந்துச்சு. அப்போ நான் தரணி சார்கிட்ட சொன்னேன், அண்ணா நான் இந்த ஒரிஜினல் அருவா வச்சுட்டுமா, ஒரிஜினல் கத்தி வச்சுட்டுமாண்ணே. ஏன்டா அப்படின்னு கேட்டாங்க. இல்லைண்ணா இதை எடுத்துகிட்டு போகும்போது நல்லா இருக்குண்ணா. என்ன சொல்லு அப்படின்னாங்க. அப்புறமா அந்த இந்த அட்டை கத்தி எடுத்து காட்டினேன். அந்த கட்டையில் செஞ்சுருப்பாங்களே அதை எடுத்து காட்டினா அந்த ஒரு நார்மலாக இருந்துச்சு. இப்போ அந்த ஒரிஜினல் கத்தி அப்படி எடுக்கும்போது பார்த்தீங்கன்னா அந்த ஷோல்டர்லாம் அந்த ஒரு சைடு வெயிட்டுக்கு இறங்கும் இல்லையா, அப்படி இறங்கி இப்படி அந்த லுக்கு பார்க்கும். இந்த கட்டையால் வச்ச கத்தி எடுக்கும்போது அந்த இப்படி லுக்கு பார்க்கும்போது அந்த ஷார்ப்னஸ் தான் எனக்கும் இது ஆகல. அப்போ இதை எடுக்கும்போது அப்படி பார்த்தீங்கன்னா அப்படி பிடிச்சேன். அந்த இரும்போட அப்படி பிடிக்கும் போது இந்த ஷோல்டர் இறங்கும்.
அந்த லுக் எல்லாமே எனக்கு உடம்புலேயே ஒரு ஒரு grip வரும். அப்படி அப்படி பார்க்கும்போது அந்த முடியெல்லாம் அப்படி களைச்சி விட்டுருப்பாங்க. சார் தான் தூக்கி விட்டாங்க தரணி சார். அப்படி அப்படி அந்த அந்த மூமெண்ட் வந்தோடனே எனக்கு அப்படி காட்டினேன் தரணி சார்ட்ட. வச்சுக்கிட்டாங்க. அப்படி தான் எனக்கு கொடுத்தாங்க. இது விஜய் சாருக்கு தெரியாது. அப்போ நான் ஸ்பாட்டில் போயிட்டு அங்கே நின்றுட்டு இருக்கேன். அப்புறம் ஒரு டைம் கேட்டாங்க, கத்தி வச்சு ஒரிஜினல் சொன்னோன்னே கேட்டோன்னே அப்புறமா தரணி சார் சொன்னாங்க, இல்லை வச்சு பாருங்கன்னு சொன்னோன்னே அப்புறம் பண்ணி காட்டணும்னா சரி ஓகேன்ட்டாங்க வச்சுக்கோங்க. இப்போ அங்கே விருமாண்டி படம் ரிலீஸ் ஆகுது. அப்போ விஜய் சாருக்கு முன்னாடி அந்த ஒரிஜினல் கத்தியோட நின்றுட்டு இருக்கேன். அதான் ஃபர்ஸ்ட் ஷாட் எடுக்கிறாங்க. அப்போ எடுக்கும்போது நான் சார்ட்டை கத்தியை கீழே வச்சுட்டு சார்ட்டை வந்து வணக்கம் வச்சு, சார் எனக்கு விருமாண்டி படம் இப்போ தான் சார் உங்கள் கூட நடிச்சிட்டு இருக்கேன் சார். இந்த நேரத்தில் 12 மணிக்கு அங்கே எல்லா இடமும் விருமாண்டி படம் ரிலீஸ் ஆகுது சார், கமல் சார் விடுங்க வாழ்த்துங்க சார்னா வாழ்த்து சொன்னாங்க. விஜய் சார் ரொம்ப ரொம்ப நெகிழ்ச்சியாக இருந்தாங்க. அவங்களுக்கு தெரியும் நான் நடிச்சிட்டு இருக்கேன்னு. அப்புறம் சொல்லிட்டு இப்போ அருவாலை நான் எடுத்துட்டேன், ரெடி ஆகி ஷாட்டுக்கு வச்சேன். இப்படி என்னை பார்க்குறாங்க விஜய் சார். பார்த்தாங்க, பார்த்துட்டு எப்படி அருவாலை பார்க்குறாங்க. பார்த்துட்டு பார்த்துங்கண்ணா ஒரிஜினல்லாம் வச்சுருக்கீங்க அப்படிம்பாங்க. பயங்கரமாக ஜாலியாக பேசுவாங்க. நான் ரொம்ப கேர்ஃபுல்லாக கையில் வைப்பேன். அது அப்புறம் தெரிஞ்சுக்கிட்டாங்க. அந்த ட்ரெயின்லலாம் ஓடும்போதெல்லாம் பார்த்தீங்கன்னா என் கையில் ஒரிஜினல் அருவா தான். அதை எடுத்துகிட்டு அப்படி போக முடியாது. என்னென்னா ட்ரெயின்லேயே இடித்து நெருப்புலாமே வரும். அந்த பொறி பறக்கும். அந்த மேலே போகும்போது இடிக்கும். அந்த அவருடைய அந்த திரிஷாவோடைய அண்ணனை வெட்டுறதுக்கு போவோம் இல்லையா, பிரகாஷ் ராஜ் சாரோட ஆளா, அந்த நல்லா பார்த்தீங்கன்னா ஒரிஜினல் அருவா தான் வச்சிருந்தது. அப்புறம் அவர் ட்ரெயின்லேருந்து தப்பிச்சு அந்த படிக்கட்டில் ஏறி அந்த மேலே அந்த ஸ்டெப்பில் நிற்பார். அப்போ ஓடி வந்து வெட்டணும். எனக்கு அந்த ஒரிஜினல் கத்தியோட கஷ்டம் எப்போ தெரிஞ்சுன்னா, அவரை வெட்டும் போது தான் எனக்கு அவ்வளோ கஷ்டம் தெரிஞ்சுது. ஏன் வந்து ஒரிஜினல் வைக்காம நம்ம டம்மி வச்சா நல்லா இருக்குங்கிறது. என்னன்னா அவங்க நினைச்ச அளவுக்கு அந்த வீச முடியாது இல்லை. விஆரில் வந்து அந்த அளவுக்கு வெட்டணும் அப்படின்னா பண்ண முடியல. தூக்குனா கையை அவ்வளோ வலி எனக்கு. இருந்தாலும் நான் வந்து ஒரிஜினல் தான் கையில் வச்சிருந்தேன், விடவே இல்லை நான். கரெக்டாக அந்த டைமிங் தான் இப்போ பார்த்து ராஜா அப்படின்லாம் சொன்னாங்க. அந்த டைமிங்க்கு அவருக்கு இது இல்லாமல் கரெக்டாக அந்த இடத்துல அவர் மேலே படாமல், ஆனால் படுற மாதிரி இருக்கணும், படுற மாதிரி தான் ஷாட் இருக்கும், ஆனால் அதுக்கு தகுந்த மாதிரி எடுக்கணுங்கிறதாக கரெக்டாக அந்த டைமிங்கோட வச்சேன். அந்த வேலையோடைய அந்த விஷயம் எனக்கு கிடைச்சி வந்து கராத்தே கலையில் தான் எனக்கு கிடைச்சிது. கராத்தே பயிற்சியில் தான் எனக்கு அந்த டைமிங் இவ்வளோ தூரத்தில் கரெக்டாக அந்த டைமிங் வச்சு பண்ணால் மேலே படாமல் அந்த கரெக்டாக எடுக்கிறது. அது அங்கே கராத்தே பயிற்சியில் கொடுக்குற அந்த டெக்னிக் தான் எனக்கு ரொம்ப யூஸாக இருந்தது. நிறைய இடங்கள்ல இப்போவும் நடிக்க போயிட்டோம்னா எல்லா இடங்கள்லையும் கொஞ்சம் கவனமாக இருக்கிறது, ஃபைட் வந்தாலும் ஜாக்கிரதையாக கையாளுறது, எல்லாமே வந்து கராத்தே பயிற்சி எனக்கு நிறைய கை கொடுத்துருக்கு. ஆனால் நின்ற ஒரு பயந்தாரா நீங்கள் அப்படியே வெட்ட போகிறேன்னு சொல்லி நிற்கும் போது தெரியும் அவங்க பயப்படுவாங்க தானே. ஆனால் முதல்ல அந்த டைமிங் காட்டிடுவேன். அது வச்சு சார் இங்கே தான் வரும் பாருங்க, இவ்வளோ தான் வரும்னு. அதே மாதிரி அவ்வளோ தூரம் போனால் கரெக்டாக அதில் தான் எடுப்பேன். இப்போ என்னென்ன கொஞ்சம் முன்னாடி போயிட்டுனா போயிடும். அது இல்லாமல் நம்ம ஒரு கரெக்டாக அந்த ஏரில் பண்ணி பார்த்துட்டு கரெக்டாக அந்த இது பண்ணும்போது பார்த்தீங்கன்னா அந்த ஸ்பீடு வந்துடும். அது பயிற்சி இல்லாமல் பண்ண முடியாது. சண்டை பயிற்சியில் உண்டு. அது மார்ஷியல் ஆர்ட் கற்றுக்கிற எந்த பயிற்சியாக இருந்தாலும் அது கொஞ்சம் நல்லாவே கொடுப்பாங்க. அதனால் கராத்தே எனக்கு சொல்லி கொடுத்த மாஸ்டர்ஸ், என்னுடைய ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாருக்கும் இந்த நேரத்தில் நான் நன்றி சொல்லிக்கிறேன். கராத்தே கலைக்கு ரொம்ப நன்றி சொல்கிறேன். நம்ம கராத்தே கற்றுக்கிற அத்தனை பேருக்கும் நான் வந்து மார்ஷியல் ஆர்ட் வந்து குங்ஃபு, கராத்தே, சிலம்பம் எதுவாக இருந்தாலும் சரி எல்லாரையும் நான் வணங்குறேன். கராத்தே கலைக்கு நான் மிகுந்த நன்றி சொல்கிறேன். போக்கிரியில் வந்துட்டு உங்களுக்கு ஒரு லவ் ட்ராக்கே ஆல்மோஸ்ட் இருக்கும். பட் அந்த கிளறியை தான் நாங்கள் பார்த்தது இல்லை. ஆனால் அந்த கிளறியை வச்சு தான் ஒரு அசினியை பாப்பாருங்கிற மாதிரியான ஒரு கதாபாத்திரம் இருந்தது இல்லையா? அது எப்படி இருந்தது உங்களுக்கு? இல்லை, அது நிறைய இது மாதிரி போட்டு மீன்ஸ் பண்ணியிருந்தாங்க. நான் பார்த்து எனக்கு ஒரு மாதிரி ஆயிடுச்சு. ரொம்ப சந்தோஷம் வேறு எனக்கு. அதுவும் எவ்வளோ பெரிய ஆர்டிஸ்ட் அவங்க, சிம்ரன், த்ரிஷா, அவங்க நம்ம படத்தில் அவ்வளோ பெரிய ஹீரோயின். அவங்களோட போட்டு அந்த கதையை போட்டு விஜய் சார் எல்லாரையும் பிரகாஷ் ராஜ் சார்லாம் போட்டு கதை போட்டுருந்தாங்க. அது அந்த சார்கிட்ட வந்து விஜய் சாருக்கு வந்து அந்த சாங்கில் வந்து ஒரு காட்சி ஒன்று வரும், கராத்தே அவங்க பயிற்சி பண்ணுற மாதிரி. அப்போ வந்து எங்களுடைய ஒரிஜினல் மாஸ்டர் தான் கூப்பிட்டு போயிருந்தேன். தரணி அண்ணா சார்கிட்ட கேட்டிருந்தேன். அவங்க ஏதோ சொல்லியிருந்தாங்க கராத்தே விஷயமா அந்த மாதிரி சொன்னேன். அப்போ நான் எங்கள் மாஸ்டர் இருக்காங்கன்னா கரெக்டாக நல்லா செய்வாங்கன்னு சொன்னேன். சரி கூப்பிட்டு வைப்பாங்க. அப்போ எங்களுடைய கிராண்ட் மாஸ்டர் கூப்பிட்டு போகிறேன், இஎஸ் குமார்ட்டு, அவங்க சென்னையில் இருக்காங்க மாஸ்டர். அவங்கள நான் கூப்பிட்டு போகிறேன். கூட வேறு யாராவது வராங்க, ஃப்ரெண்ட்ஸ் வராங்க, நானும் கூட கூப்பிட்டு போகிறேன். போயிட்டு அறிமுகப்படுத்திட்டேன். இப்போ மாஸ்டர் ட்ரெஸ் போட்டாச்சு, ரெடி ஆகிடுச்சு. வேறு இந்த பக்கத்தில் வேறு யாரோ வந்து ரெடி ஆகிடுச்சு. இப்போ விஜய் சார் வந்த உடனே சார் மேலே ஓடு அடித்து உடைக்கிற அந்த ஷாட் தான் ரெடி இருக்குது. நான் எட்ட நிற்கிறேன். ஏன்னா அதுக்கு முன்னாடி நான் பிரகாஷ் ராஜ் சாரோட ஆளாக நான் நடிச்சிட்டேன் படத்தில், கில்லி படத்தில். அப்போ நான் தரணி சார் கூட போய் நான் ஓரமாக நின்றுட்டுருக்கேன். இப்போ சார் வந்தாங்க, விஜய் சார் வந்தாங்க. வந்து நின்ன உடனே என்ன ஷாட்னு பார்த்தாங்க. ஓகே அடிக்கிறதுனா இவங்க யார் என்னென்னு இது கேட்டாங்க. அறிமுகப்படுத்துனாங்க. இது வந்து கராத்தே ராஜோட மாஸ்டர் அப்படின்னு சொன்னாங்க. இது யாருன்னு கேட்டோன்னா பக்கத்தில் வேறு யாரும் இருந்தாங்க. அப்புறம் அப்படி பார்த்தாங்க, ரெடி ஆகினாங்க. ரெடி ஆகி உடைக்கிறது ரெடி ஆகணும்னா விஜய் சார் என்ன சொன்னாங்க, தரணி சார்கிட்ட ராஜாவே அடிச்சிட்டோமே அப்படின்னாங்க. என்ன நினச்சான்னு தெரியல. நான் எதிர்த்த மாதிரி தான் நின்றுட்டு இருந்தேன். பார்த்தாங்க ராஜாவே அடிச்சிட்டோம் அப்படின்னாங்க. ஏதோ சொன்னாங்க. ஆனால் என்ன நம்ம நடிச்சிட்டோம் இல்லையா, அதுக்காக ஏதோ சார் சொன்னாங்க உங்களுக்கு, ராஜாவே அடிக்கிட்டோம் அப்படின்னாங்க. திரும்ப விஜய் சார் சொன்ன உடனே தரணி என்னன்னு சொன்னாங்க,
ராஜா ட்ரெஸ்ஸை போடு அப்படின்னாங்க. நான் உடனே கராத்தே ட்ரெஸ் எப்பவுமே கையில் வச்சிருந்தேன். டக்குன்னு ட்ரெஸ்ஸை போட்டால் வந்து நின்றுட்டேன். அப்புறம் ஒரு கர்ச்சிப் மாதிரி எடுத்து டைரக்டர் தான் கட்டி விட்டாங்க. எனக்கு நல்லா கட்டி விட்டு ராஜா அந்த பக்கம் திரும்பிடு அப்படின்னாங்க. நான் மேக்ஸிமம் இந்த பக்கம் தான் திரும்பி நின்னேன். லேசாக அந்த கிருதா மட்டும் அந்த சைடில் தெரிஞ்சிருக்கும். அந்த அடிக்கும் போது அந்த ஆக்ஷனில் தெரிஞ்சிருக்கு. அதை கரெக்டாக ரவுண்ட் பண்ணி படம் ரிலீஸ் ஆகி அத்தனை வருஷத்துக்கு அப்புறம் அதை கண்டுபிடிச்சி ஒவ்வொரு சீனாக கோயின் செட்டி பண்ணி அப்புறம் பார்த்தீங்கன்னா அந்த ட்ரெயினில் போகும்போது தர்பீஸ் அதை வெட்டுவேன். அப்படிதான் வெட் பண்ணி ஆகணும். ஏன்னா அவர் மேலே பட்டுரும் இல்லையா, அதனால் அந்த மாதிரி அது பண்ணேன். அது எல்லாத்தையும் சின்ன சின்னது நான் வந்து அவரை த்ரிஷாவோட அண்ணனை நான் தப்பிக்க விட்டேங்கிற மாதிரி அந்த கதையெல்லாம் பண்ணுவாங்க. அப்புறம் த்ரிஷா மேம் வந்து அவருடைய அரிசி ஆலையிலேயே வந்து இறங்குவாங்க. அப்போ நான் அங்கே தான் இருக்கேன் சீனில். ஒருவேளை நாங்கள் பிரகாஷ் ராஜோட இருந்துட்டோன்னா எனக்கு அது கேட்டுக்க மாட்டாங்க. அங்கேயும் அந்த ஷார்ட்ல என்ன வைக்கல, ஏன்னா வைக்க முடியாது. அது வந்து அவங்க மட்டும் இருந்தால் தான் அது கரெக்டாக இருக்கும். அந்த மாதிரி பண்ணும்போது இப்போ த்ரிஷா மேடம் வந்து தப்பிச்சு ஓடுவாங்க. இவர் கார் ஒன்று நிற்கும், ஓடி போய் பார்த்தா சாவி இருக்காது. அதில் சாவி இருந்தால் கூட பிரச்சனை இல்லை. சாவி இல்லைன்னு சொன்ன உடனே என்ன செஞ்சிருக்காங்க அந்த கதைப்படி, சாவி இல்லை பார்த்தீங்களா, அவனும் இல்லை. அப்போ அவன் தான் இந்த சாவி எடுத்துட்டு போயிட்டான், த்ரிஷாவை அவன் தான் காப்பாத்திருக்கான் அப்படிங்கிற மாதிரி அது ஒரு கதை கொடுத்து மிகப்பெரிய விஷயமா அது நல்ல ரீச் ஆயிடுச்சு. ஒரு பெரிய படத்துக்கு பண்ற டைரக்ஷன் மாதிரி அதை அந்த பிரதர் வந்து ரொம்ப அருமையா பண்ணியிருந்தாங்க. எல்லாருக்கும் அதை நல்லபடியாக கொண்டு சேர்த்தாங்க. அது படத்துக்கு எல்லாருக்கும் நல்ல ஒரு ரீச்சாக தான் இருந்தது. தேங்க்ஸ் சொல்லிக்கிறேன் அவருக்கு. கண்டிப்பா. போக்கிரி படத்துல வடிவேல் சாரோட நடிச்ச அந்த அனுபவம் இருக்கு இல்லையா, அவரை வச்சு தான் நீங்க நிறைய காமெடி சீன்ஸ் பண்ணிக்கிட்டே இருந்திருப்பீங்கல்ல, எப்படி இருந்தது? அவர் சீன்ல இம்ப்ரூவைஸ் பண்ணுவாரா இல்லை எப்படி நடக்கும் உங்களோடலாம்? இல்லை, அது ஒரு தனி ஒரு சந்தோஷம், அது மறக்கவே முடியாது. நான் வந்து விஜய் சார் கூட அவ்வளோ அன்பா நடிச்சிட்டு இருக்கேன். நான் போக்கிரி படத்துல படத்துக்கு வந்து விஜய் சார் தான் நேரடியாக சொல்லி ப்ரொடியூசர் சார் என்ன போக்கிரி சாருக்கும் விஜய் சார் தான். ஆமாம், மற்ற படங்கள்லாம் வந்து மதுரை ஆதி அது படம் எல்லாமே வந்து விஜய் சாரோட அப்பாவுடைய ஓன் ப்ரொடக்ஷனில் நடந்துச்சு. அதில் நான் நடித்தேன். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா போக்கிரி அப்போ வந்து விஜய் சாரே எனக்கு கூப்பிட்டாங்கன்னு சொல்லி ப்ரொடியூசர் சார் கூப்பிட்டாங்க. அப்போ போனேன். நான் போனோன்னே இல்லை ராஜா சார் வந்து உங்களை ஃப்ரெண்ட் ரோல் நடிக்க சொல்லியிருக்காங்க அப்படின்னு. சரி சார் அப்படின்னேன். ஷூட்டிங்லாம் எல்லாம் ரெடி ஆகிடுச்சு, போயிட்டு அந்த லவ் லெட்டர் அந்த சீன் தான் அப்போ தான் நடந்துட்டு இருந்தது. அப்போ தான் வந்து வடிவேல் சார் கூட எனக்கு கனெக்ஷன் ஆகுது. அப்போ முதல்ல நடிக்கிறோம். இப்போ பிரபுதேவன் அவங்க பெரிய மாஸ்டர், எவ்வளோ பெரிய வாய்ப்பு அவங்ககிட்ட எனக்கு கிடச்சிது. அப்போ பிரபுதேவன் மாஸ்டர் வந்து சொல்கிறாங்க, ராஜா கரெக்டாக அந்த டைமில் செஞ்சிடணும். விஜய் சார் சொன்னாங்கன்னு சொல்லி எனக்கு அவ்வளோ பெரிய வாய்ப்பு எனக்கு அது கொடுத்தாங்க. ஏன்னா எவ்வளோ பேர் ஃப்ரெண்டாக நடிக்கிறது இருக்காங்க. நான் வில்லனாக நடிச்சிருக்கேன். ஆனால் இதில் என்ன சொன்னாங்கன்னா, இல்லை அவர் வில்லனாக நடிச்சிட்டாரு, என் கூட ஃப்ரெண்டாக நடிக்கட்டும்னு சொல்லி விஜய் சார் கொடுத்த வாய்ப்பு. எனக்கு விஜய் சாருக்கு இந்த நேரத்தில் மனமார்ந்த நன்றி நான் சொல்லிக்கிறேன். அந்த வாய்ப்பு கொடுத்தாங்க. அப்புறம் அங்கே போனால் நிறைய எனக்கு நல்ல தொடர்பு பெரிய பிரபுதேவா மாஸ்டர் கூட எனக்கு ஒர்க் பண்ணக்கூடிய ஒரு மிகப்பெரிய ஒரு பாக்கியம். அப்புறம் பார்த்தா அப்போ தான் வடிவேல் சார் கூட நடிக்கிறேன். அப்போ எனக்கும் பதட்டமாக இருக்குது. பிரபுதேவா மாஸ்டர் வந்து சொல்கிறாங்க, ராஜா டைமிங் கரெக்டாகனா ஒரு சத்தம் போடுவார் அப்படின்னு ஒரு இது பண்ணாங்க. பயமாக இருக்குது, இருந்தாலும் நான் பண்ணிடுறேன் அப்படின்னு தான் சொல்கிறேன். அப்போ அந்த லவ் லெட்டர் சீனு வந்து டைலாக்லாம் பார்த்துக்குன்னு சொல்லிட்டு எல்லாம் போகிறாங்க. பதட்டமாக இருக்குது, ஏன்னா டைம் இருக்காது, டக்கு டக்குன்னு செய்யணும். அப்போ விஜய் சார் இருக்காங்க, அசின் மேமும் அங்கே இருக்காங்க. அப்போ விஜய் சார் அங்கேருந்து வந்து பக்கத்தில் நின்றுட்டு பயங்கரமாக ஓட்டிகிட்டே இருப்பாங்க. ராஜா அருவாள் எடுத்துகிட்டு எப்படி ஓடுன்னு விரட்டினீங்க எங்களை, இப்போ லவ் லெட்டர் படிங்க, இப்போ தான் தெரியும் எங்கள் கஷ்டம் அப்படின்னாரு. எனக்கு அதுவும் சிரிக்கிறேன். அந்த சந்தோஷம் வேறு எனக்கு. இங்கே பதட்டமாக இருக்குது, சரியாக செய்யணும், ஏன்னா சார்லாம் இருக்காங்க, ஒரே டேக்கில் பண்ணணும் அப்படிங்கிற அந்த பதட்டம் இருக்குது. ஏன்னா திரும்ப ரீடேக் பண்ண முடியாது. அவங்க வடிவேல் சார் அந்த டைமிங்கில் வருவார், நிறைய அதுக்குள்ளே சீன் அங்கே போயிட்டுருக்கோம் அந்த மாதிரி. அப்போ கொடுத்த உடனே இது இந்த டைலாக் எப்படி சொல்லுன்னு தெரியல, வந்து சொல்லிவிடுவேன் நான். அப்போ நான் என்ன கேட்டேன், நான் அந்த பெஞ்சு ஒன்று அங்கே இருந்தது, நான் ஓடி வந்து சொல்லட்டுமான்னு சொல்லி பிரபுதேவா மாஸ்டர்கிட்ட கேட்டேன். பண்ணிக்க அப்படின்னாங்க. அதெல்லாம் வந்து அப்போ எனக்கு பெரிய அனுபவம் இல்லை, ஆனால் எப்படி கேட்டேன்னு இப்போ நினச்சா கூட எனக்கு ஆச்சரியமாக இருக்குது. உடனே அந்த பெஞ்சை எடுத்து குறுக்க போட்டாங்க. நான் என்ன பண்ணேன், ஓடி வந்து ஜம்ப் பண்ணி வந்து டைலாக் பேசுவேன். ஆக்சுவலாக அந்த டைலாக் எப்படி டக்குன்னு பேசுறதுங்கிற பயம்தான் உண்மையிலே. எனக்கு அவ்வளோ டீட்டெயில் தெரியல, டக்குன்னு எப்படி வந்து பேசுறதுன்னு புரியல. அப்படியே கொஞ்சம் சின்ன டைம் எடுக்கிறதுக்காக நான் கேட்கவும் அது கரெக்டாக அமைஞ்சிருச்சு. கரெக்டாக அதுதான் ஓடி வருவேன். ஓடி வந்து அந்த பெஞ்சை ஜம்ப் பண்ணிவிட்டு அந்த ப்ரீத்திங்கோட வருவேன். அது கராத்தேவில் பயிற்சி பண்ணும்போது வர்றது அந்த ப்ரீத்திங்கோட அந்த மூமெண்ட்டு நிறைய விஷயங்கள் எனக்கு சப்போர்ட்டாக இருந்தது. அது ஓடி வந்து அந்த மூச்சு அரைக்க வந்து சின்ன டைம் எடுத்துவோம் படிக்கிறதுக்கு முன்னாடி. அது அந்த டயலாக் படிக்கிற பயம்லாம் இருந்து இப்படி ஒரு விஷயத்தை அது கரெக்டாக எடுத்தேன். அப்போ மூச்சை ப்ரீத் பண்ணி, மச்சான் 7 கலரி லவ் லெட்டர் கொடுத்துருக்காடா, இது வெறும் லெட்டர் இல்லடா, என் உசுருடா, படிக்கிறேன் கேளு அப்படின்னு பிரிப்பேன். நான் பிரிக்கிற நேரத்தில் பார்த்தீங்கன்னா வடிவேல் சார் இங்கேருந்து வந்து பட்டாக்குன்னு பறிச்சிட்டு போவார். அப்போ பார்த்தீங்கன்னா நான் இவங்களை ஸ்டீமனும் வையாபுரி இருப்பாங்க, அவங்கள இப்படி பார்த்துருப்பேன். பார்த்துருந்தா அங்கே போய் லெட்டரை போட்டு அவர் எங்கே சென்னைக்கு சொல்லு, சென்னைக்கு எங்கே வந்தால் சொல்லு அப்படின்ட்டு அட்ரஸ் தான் எழுதி லவ் லெட்டர் தான் போட்டு வடையெல்லாம் வச்சு அமுக்குவார். இப்போ இங்கே உங்களை பார்த்துட்டு அந்த ஒரு ரியாக்ஷன் கொடுத்துருப்பேன், பல்ல கடிச்சிட்டு அப்படி திரும்புவேன். அது ரொம்ப பிரபுதேவா சார் பிடிச்சிச்சு. அது எனக்கு கில்லியில் நான் சார் கூட நடிக்கும் போது இருந்த அந்த வைப்ரேஷனு, அந்த அந்த பவராக செய்கிற ஒரு விஷயம் இங்கே காமெடிக்கு பண்ணும்போது இது பெரிய ப்ளஸ் ஆகிடுச்சு. சும்மா நார்மலாக இப்படி பார்த்தேன்னு வச்சுக்கிறாங்க. இல்லை,
அதில் என்ன செய்வேன்னா கில்லியில் எனக்கு எப்படி அது எப்படி ஸ்டார்ட் ஆச்சுன்னா கில்லியில் வந்து ஒரு ஃபர்ஸ்ட் நாள் ஷூட்டிங் போயிட்டேன். அப்போ வந்து எல்லாம் ரெடி ஆனதுக்கப்புறம் கொஞ்சம் நேரம் பிரேக் ஆகுது. எல்லோரும் அங்கே தூரமாக பேசியிருந்தாங்க. அப்புறம் என்னன்னு தெரியல வெயிட் பண்ணிகிட்டே இருந்தோம். இந்த ரெயின் எஃபெக்ட்லாம் வச்சாச்சு. கொஞ்சம் நேரம் எல்லாமே விஜய் சார் எல்லாமே அங்கே இருக்காங்க, தூரத்தில் இருக்காங்க. கேமரா அந்த ஜிப்பி மாதிரி ஒரு பெரிய இது வச்சுருக்காங்க. அப்போ நின்றுட்டு இருக்காங்க. பிரேக் ஆனோடனே அப்படியே நின்றுட்டு இருக்கேன். எனக்கும் ஒன்றும் தெரியல. நான் மட்டும் அருவாலை வச்சுட்டு இங்கே நின்றுட்டு இருக்கேன் தனியாக. அப்போ தரணி சார் என்ன சொன்னாங்க, ராஜான்னு கூப்பிட்டாங்க. அண்ணா அப்படின்னு திரும்பி பார்த்தேன். ராஜா அருவாலை கையெடு, நடந்து போயிட்டு நான் ராஜான்னு சொன்னவொடனே திரும்பி பாரு அப்படின்னாங்க. எதுக்கு என்னன்னு எனக்கு ஒன்றும் தெரியல. சரி நான்ட்டு டக்குன்னு என்ன பண்ணேன், அருவாலை எடுத்துக்கிட்டேன். ஒரு கையில் வேட்டி அப்படி பிடிச்சிட்டேன், ஒரிஜினல் அருவா கையில் எடுத்துகிட்டு போ ராஜா அப்படின்னாங்க. இப்போ நடந்து போயிட்டுருக்கேன். ராஜா அப்படின்னாங்க. பா ராஜா அப்படின்னாங்களோ. நான் திரும்பினேன். அப்படி திரும்பினோடனே நார்மலாக நான் எப்பவுமே எப்படின்னா இப்போவும் எந்த இதாக இருந்தாலும் இப்படி திரும்பினா சாதாரணமாக இப்படிலாம் பார்க்க மாட்டேன். அது என்ன சொல்கிறாங்க, ஏதோ ஒரு ஸ்பீடாக சொல்கிறாங்க. அந்த அருவாலை இப்படி வச்சுருந்தா அந்த 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 வெயிட்டாக இருக்கும். ஒரு சைடு ஷோல்டர் இறங்கியிருக்கும். திரும்பி பார்க்க சொன்னோன்னா பார்த்தீங்கன்னா திரும்ப சொன்னால் அப்படி அந்த மூமெண்ட்டோட பண்ணேன். ஃபேஸை வந்து நார்மலாக நிற்காமல் அந்த வைப்ரேஷனோட பார்த்தோன்னே கொஞ்ச நேரம் சைலண்டாக பண்ணிகிட்ருக்கேன். ஜூம் பண்ணி பார்த்துருக்காங்க. பார்த்த உடனே ஓகே ராஜான்னாங்க. சைலண்டாக இருந்துச்சு. கொஞ்ச நேரம் நின்றுட்டு இருந்தேன். அப்படியே சைலண்டாக ஏதோ பார்த்தாங்க. அப்புறம் கை தட்டினாங்க. அங்கேருந்து எல்லோரும் கை தட்டினாங்க. விஜய் சாரும் அவங்க கிளாப் பண்ணுறாங்க. எல்லாம் தட்டி ஒரு 5 நிமிஷத்தில் எல்லாம் வந்தாங்க. ஷூட்டிங் டக்கு டக்குன்னு ஆரம்பிச்சு போய் அப்போ என்னென்னா ஏதோ அந்த கேரக்டருக்கு பொருத்தமாக இருக்குமா இல்லையாங்கிற ஏதோ ஒரு டவுட் வரவும் ராக்கி ராஜேஷ் மாஸ்டர் தான் அங்கே இருந்தாங்க. ஃபுல்லாக எடுத்தாங்க. அவங்க சார் மாஸ்டர் எல்லாருமே செக் பண்ண உடனே அவங்களுக்கு எல்லாருமே பிடிச்சி அதுக்கப்புறம் வந்து தான் ஒர்க் பண்ணோம். அந்த ஃபைட் ஆரம்பிச்சது. அது வந்து பெரிய விஷயம். அதாவது கண்டம்னு சொல்லுவாங்கல்ல ஒரு ஆர்டிஸ்ட்டுக்கு, அதுலேருந்து தாண்டி வரதுலாம் மிகப்பெரிய விஷயம். ஏன்னா எல்லாருக்கும் பிடிக்கணும்ல. ஏன் அப்படின்னா இப்போ நான் கில்லியில் நடித்த அந்த கேரக்டர் பார்த்தீங்கன்னா ஒக்குடு வந்து தெலுங்கு படம் ஒரிஜினலில். அவர் வந்து பெரிய ஆர்டிஸ்ட்டு. உருவமும் பார்த்தீங்கன்னா பிரகாஷ் ராஜ் சார் மாதிரியே இருப்பார். அவர் அவ்வளோ பெரிய உருவமாக தான் போட்டிருப்பாங்க. நீங்கள் அந்த படத்துக்கு இதை எடுத்து பார்த்தீங்கன்னா நான் ஒல்லியாக இருப்பேன், சம்மந்தமே இருக்காது. அப்படி இருக்கிற எனக்கு அந்த ஒரு மிகப்பெரிய வாய்ப்பு எனக்கு கிடைக்குதுன்னா அது இறைவனுக்கு தான் நன்றி சொல்லணும். தரணி சாருக்கும் விஜய் சாருக்கும் தான் நான் நன்றி சொல்லணும். நிச்சயமா அப்படி ஒரு வாய்ப்பு எனக்கு வந்துச்சு. இப்போ ஜூன் 22 வந்துருச்சு. விஜய் சாருடைய 50வது பிறந்த நாள் வேறு வருது இல்லையா? இப்போ நீங்கள் நார்மலாக விஜய் சாரை போய் பார்த்து பேசுறது இல்லை பிறந்த நாளுக்கு போகிறது வாழ்த்து அந்த மாதிரி ஏதாவது விஷயம்? போவேன். அது கர்டசியாக அவங்களும் அதெல்லாம் எதிர்பார்க்க மாட்டாங்க. நான் போவேன். இப்போலாம் வந்து அவங்கள நான் டிஸ்டர்ப் பண்ண மாட்டேன். கேட்பேன், ஃபோன் பண்ணி கேட்பேன். அங்கே சார் கூட இருக்கணும்னு அழைப்பு கொடுத்தாங்கன்னா போவேன். இல்லைனா சைலண்டாக இருப்பேன். சார் கொஞ்சம் வேலை இருக்காங்கன்னா சொல்கிறேன்னு சொன்னாங்கன்னா அதுக்கு நான் ரெஸ்பான்ஸ் பண்ணுவேன். யாரையும் போட்டு அழுத்தம் கொடுக்க மாட்டேன். போய் பார்த்து தான் ஆகணும் அந்த மாதிரிலாம் இல்லை. சார் கூட இருக்கிறவங்களும் ரொம்ப அன்பாக இருப்பாங்க. எல்லா அண்ணன்களும் எனக்கு நல்ல பழக்கம் தான். அவங்க எல்லாரும் பேசுவாங்க. கேட்பேன். கேட்டால் சார் இருக்காங்கன்னா நான் சொல்கிறேன், சார்கிட்ட சொல்கிறேன், சார் கூப்பிட்டாங்கன்னா வாங்க அப்படின்னு. அது மாதிரி தான் நான் இருப்பேன். போய் தொந்தரவு பண்ண மாட்டேன். அது மாதிரி தொந்தரவு பண்ணுறதும் சார் விரும்பவும் மாட்டாங்க. அது எனக்கு தெரியும் இல்லையா? போக்கிரிலாம் சார் கூட ஒரு 8-9 படம் நடிச்சிருக்கேன். அழகிய தமிழ் மகன் படம் நடிச்சிருக்கேன். அதுலேயும் சார் கூட அந்த ஓட்டப்பந்தயத்தில் சார் வின் பண்ணுற மாதிரி இருக்கும். இப்போ போக்கிரியில் தான் வந்து போக்கிரி படத்துக்காக தான் எனக்கு அம்பாசிடர் கார் வந்து எனக்கு வேணும்னு சொன்னோடனே சார் வந்து விஜய் சார் வந்து எனக்கு அது ரெக்கமெண்ட் பண்ணி ப்ரொடியூசர்கிட்ட சொல்லி எனக்கு அம்பாசிடர் கார் சார் வாங்கி கொடுத்ததா? அது ஆமாம், சார் தான் ப்ரொடியூசர்கிட்ட சொல்லி ராஜாவுக்கு வாங்கி கொடுங்கன்னு சொல்லி. அப்போ நான் பேமெண்ட் வாங்கவே இல்லை, வெயிட் பண்ணேன். போக்கிரியை கிட்டத்தட்ட அழகிய தமிழ் மகன் எப்போ இருக்குது பாருங்க, அப்போ தான் வந்து அந்த கார் வாங்கி எடுத்துகிட்டு வந்து அந்த சாங்கு எல்லா புகழும் ஒருவனுக்குன்னு ஒரு சாங் ஒன்று இருக்கு இல்லையா? அது சார் நடிச்சுட்டு வராங்க. நேரு ஸ்டேடியம் நினைக்கிறேன். அங்கே வரும்போது நான் கார் கொண்டு போய் நிறுத்திருக்கேன். வெளில வந்தவொடனே சார்கிட்ட சாவி கொடுத்தாங்க. சாவி வாங்கிட்டு காரில் வந்து உட்காந்து சீட்டில் ஃபுல்லாக ஒரு ரவுண்ட் அடிச்சு எல்லா ஆர்டிஸ்ட்டு எல்லாருமே அங்கே இருந்தாங்க. எல்லாருக்கும் முன்னாடி கொண்டு வந்து பெருமையாக வாழ்த்து எனக்கு அந்த வண்டியை கொடுத்தாங்க. வண்டி இன்னமும் இருக்குது, கொஞ்சம் ஒர்க் ஷாப் இருக்குது. கண்டிப்பாக அந்த வண்டியை சூப்பராக ரெடி பண்ணி ஸ்க்ரீனில் பெரிய ஸ்க்ரீன்லேயே கொண்டு வருவேன். சாரோட புகழாக நான் செய்வேன். நிச்சயமா நிச்சயமா. வேணா 22ஆம் தேதிக்குள்ளேயே கொண்டு போயிடுங்களா? விஜய் சார் போய் அந்த அம்பாசிடர்லேயே பார்த்துட்டு வந்துருங்களா? தெரியும் சார், தெரியும். போவோம், மீட் பண்ணுவாங்க. சார் கூப்பிடுவாங்க. எனக்கு என்னென்னா இடையில நிறைய படங்கள் நான் சாரை கொஞ்சம் கரெக்டாக ஃபாலோ பண்ணாமல் விட்டுட்டேன். அப்புறம் எல்லாருமே சொல்லுவாங்க நீ பார்க்கணும். ஆனால் நான் தான் விட்டுன்னு வச்சுங்களேன். சரி சார் கூப்பிடுவாங்கன்னு கொஞ்சம் அப்படியே இருந்துட்டேன். ஏன்னா அவங்களுக்கு பல வேலைகள் இருக்கும், நம்மளே பார்த்துட்டு முடியாது. ஒரு 10 படங்கள் கிட்ட விட்டுருப்பேன். இருந்தாலும் எனக்கு பெரிய நம்பிக்கை. சரி ஓகே, விட்ட படங்கள் விட்ட புகழ் எல்லாத்தையும் விஜய் சார் திரும்ப எனக்கு கொடுப்பாங்கிற எனக்கு நம்பிக்கை இருக்கு. கண்டிப்பாக கூப்பிடுவாங்க. நிச்சயமா நிச்சயமா. விஜய் சார் அரசியலுக்கு வந்திருக்காங்க இல்லையா? நீங்கள் அதை எப்படி பார்க்குறீங்க? உண்மையிலேயே விஜய் சார் மாதிரியான நடிகர்கள் வந்தால் சமுதாயத்தில் மாற்றம் வருமா இல்லை எப்படி? கண்டிப்பாக வரும். அதுக்கான அத்தனை அம்சமும் அத்தனை தகுதியும் விஜய் சாருக்கு இருக்குது. அதில் எந்த மாற்றமும் இல்லை. ஏன்னா நம்ம வந்து ஒரு சில படங்கள் நம்ம நடிக்கும் போதே அந்த உணர்வுகள் வந்து எனக்கோ எல்லாருக்குமே அது வெளிப்படும். ஒரு சாதாரணமாக எல்லாம் நினைப்பாங்க டயலாக்காக தானே பேசுகிறாங்க, நடிக்கிறவங்களுக்கு எப்படி அந்த உணர்வுலாம் வரும்னு நினைப்பாங்க. அப்படிலாம் கிடையாது. நீ நடிக்கிறதுக்கு முன்னாடி அந்த டயலாக்கை உள்ளே வாங்கி அதை ப்ரெசென்ட் பண்ணும்போது இருக்கிற உணர்வுலாம் யாருமே அதை அவங்க மட்டும்தான் உணர முடியும். நான் இப்போ வீரப்பனா நடித்தேன். ஆனால் வீரப்பனா அந்த ஐயாவா நான் வாழ்ந்தேன். இயக்குனர் கௌதமன் சார் வந்து எனக்கு எல்லாத்தையுமே சொல்லிக் கொடுத்தாங்க. அவங்க சொல்லிக் கொடுத்தது தான், அதில் சொல்லிக் கொடுத்ததில் ஒரு 10% நான் செஞ்சுருப்பேன். அதான் உண்மை.
ஆனால் அவங்க சொல்லி கொடுக்கும்போது உள்ள நமக்கு அந்த டயலாக் அந்த வரிகள்லாம் ஏறும்போதே உண்மையாக நமக்குள்ள ஒரு நல்ல மாற்றம் வரும். அது நான் வீரப்பனா நடித்தேங்கிறத விட வீரப்பனாவே நான் வாழ்ந்தேன்னு என்ன சொல்ல எனக்கு ரொம்ப பெருமை. ஏன்னா அந்த உணர்வோடு தான் நான் வந்து அந்த வேலையை செஞ்சுருக்கேன். அதனால தான் அதோட ரிசல்ட்டு அந்த அளவுக்கு இருக்குது. அது மாதிரி இப்போ 1-2 ஒர்க் பண்ணும்போதே நமக்கு அப்படி ஒரு மனசுக்குள்ள ஒரு வைராக்கியம் வரும்போது, விஜய் சார் பார்த்தீங்கன்னா எத்தனையோ படங்கள் மக்களுக்கு நல்லது செய்யணும், இந்த சமுதாயத்துக்காக ஒரு விஷயம் செய்யணுங்கிற விஷயத்தை தான் எடுத்து நடிச்சிருக்காங்க. அப்போ இல்லை அவர் சும்மா டயலாக் பேசிட்டு போனார் அப்படிலாம் வந்து யாருமே நினைக்கக்கூடாது. மற்றவங்களை விடவும் அவருக்கு வலிமை அதிகமாக இருக்கணுங்கிறத எல்லாரும் தெரிஞ்சுக்கணும். அவர் என்னென்னா வேலை நிமித்தமாக அவங்க என்ன பண்ணாங்கன்னா அதை தள்ளி போட்டுக்கிட்டே வந்திருக்காங்க. ஒரு கட்டம் வந்துச்சு, எல்லாரும் பார்த்தீங்கன்னா ஒரு வேலை வந்து மிஸ் ஆகும்போது தான் ஒரு விஷயத்தை அரசியல் எடுப்பாங்க. ஆனால் ஒரு புகழோட உச்சத்தில் இருக்கும்போது நான் வந்து இது வேணாம், இதை விட்டுட்டு நான் மக்களுக்கு பணிக்கு வருவேன்னு சொல்கிறதுலாம் வந்து ஏற்றுக்கவே முடியாது. எப்படி எல்லாரும் செய்ய முடியுமா? அப்போ அந்த அளவுக்கு சொல்கிறாருன்னா அந்த அளவுக்கு ஒரு வைராக்கியம் இருக்கார். மக்களுக்கு நல்லது செய்யணும்னு மனசார நினைக்கிறாரு. கண்டிப்பாக செய்வார். கண்டிப்பாக அவருக்கு வந்து மக்கள் எல்லாரும் ஆதரவு கொடுக்கணும். உண்மைதான். நாங்கள் எல்லாருமே துணையாக நிற்போம். பாசம் இருக்குது. அதே சமயத்தில் பாருங்கள், இப்போ அவங்களாம் அழைப்பாங்கன்னா நான் போவேன். நான் கேட்டிருக்கேன், சொல்லியிருக்கேன், சார்கிட்ட சொல்லியிருக்கேன், சார் வர சொல்லுவாங்க, நீங்கள் வெயிட் பண்ணுங்கன்னு சொல்லியிருக்காங்க. வெயிட் பண்ணுவோம், போய் தொந்தரவே பண்ண மாட்டோம். அவர் சாருக்கு தெரியும். ஏன்னா ஒரு கில்லின்னு ஒரு படம் போய் நடிக்கிறேன், அவருடைய அன்பு கிடைக்குது எனக்கு. கில்லி படத்தில் பார்த்தீங்கன்னா அந்த விநாயகர் ஊர்வலம் போகும் பார்த்தீங்கன்னா, அதுக்கு முன்னாடிலாம் ஷூட்டிங் போய் வெளியூர்லாம் போய் நடிச்சுட்டு வந்தாச்சு. சார் வந்து என்னை கூப்பிட்டு பேசுறது அப்படிங்கிறது இங்கே சென்னையில் மயிலாப்பூரில் வந்து அந்த விநாயகர் ஊர்வலம் வந்துட்டு இருக்கும்போது நான் ஒரு இடத்துல வந்து சாதாரண நின்றுட்டுருக்கேன். எப்போவுமே எப்படி நினைப்பேனோ அது மாதிரி வந்து நின்றுட்டுருக்கேன். விஜய் சார் இப்படி வந்தவங்க என்னை கூப்பிட்றாங்க, ராஜா இங்கே வாங்க அப்படின்றாங்க. வந்து கை பிடிச்சிட்டாங்க. ஒரு கூட்டம், நிறைய கூட்டம் ஆகிடக்கூடாது, ஒரு சந்து மாதிரி இருக்குது, உள்ளே கூப்பிட்டுட்டாங்க. அப்போ தரணி சார் இருக்காங்க, கூப்பிட்டு கையை பிடிச்சிட்டு படம் பார்த்தேன், நல்லா பண்ணியிருக்கீங்களே அப்படின்னு ரொம்ப பாராட்டினாங்க. எனக்கு தெரியல, அவங்க இப்போ இதெல்லாம் ரஷ்லாம் பார்ப்பாங்க இல்லையா, அதெல்லாம் சார் பார்த்துருக்காங்க அவங்களுக்கு. அப்போ தரணி சார் அங்கே நின்றுட்டுருக்காங்க. சார் அப்படின்னு சொல்லிட்டு பிரம்மாவை பண்ணியிருக்காரு அப்படின்னு சொல்லி வாழ்த்துறாங்க. இப்போ தரணி சார் வந்து அமைதி அப்படின்னு நின்றுட்டுருக்காங்க. அது என்னென்னா, இப்போ என்னை நம்பி தரணி சார் வந்து அந்த ஒரு வேலையை கொடுத்தாங்க. அந்த வேலையை நம்ம முடிஞ்ச அளவுக்கு சரியாக செஞ்சுருக்கோங்கிறத அந்த அவ்வளோ பெரிய ஹீரோ இளைய தளபதி விஜய் சார் வந்து கூப்பிட்டு நம்மளை பாராட்டும் போது அப்படியே கை கட்டி அப்படியே அமைதியாக அப்படியே நின்று ரசித்து பார்த்தாரு தரணி சார். அதெல்லாம் மறக்கவே முடியாது. இதுதான் வந்து நம்மளை நம்பி ஒரு வேலை கொடுத்தாங்கன்னா அவங்களுக்கு நம்ம கொடுக்குற பெருமையும் பேரும் இதுதான் அப்படிங்கிறத நான் தெரிஞ்சுக்கிட்டேன். அந்த உணர்வு எனக்கு இப்போவும் உண்டு, எப்போவுமே இருக்கும் எனக்கு. ரொம்ப நன்றி உங்கள் நேரத்துக்கும் உங்களோட சுவாரஸ்யமான பேச்சு. நாயர்கள் எல்லாருக்கும் என் மனமார்ந்த நன்றி சொல்லிக்கிறேன். Hola! Your dream vacation to Vietnam starts from rupees 39,999 only with GT Holidays, South India's #1 travel brand.